ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும், குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது மிருக சீரிஷம் நட்சத்திரம். இந்த மிருக சீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கும், அவங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்ல நிலையை அடையறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கவிருக்கிறோம். இந்த மிருக சீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட அறிவு, ஆற்றல் இந்த 2ஆலயுமே மத்தவங்க வியந்து போகிற அளவுக்கு நல்ல உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த வேலையும் சுறுசுறுப்போட செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது நாளைக்கு அப்படின்னு தள்ளி போடாம, மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்வாங்க. ஒரு வேலை முடியலனா கூட, அடுத்த நாளைக்கு அப்படின்னு நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம, நல்ல சுறுசுறுப்போட செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். நெறைய விஷயங்கள் அறிவு சம்பந்தமான விஷயங்கள் எங்க கிடைச்சாலும் அத அவங்க சேகரிச்சு கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். மத்தவங்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சாப்பாடு, தூக்கம் இந்த 2மே பத்தி கவலைப்படாம, இத 2யுமே பத்தி எப்பவுமே யோசிக்க மாட்டாங்க. சாப்பிடலையே, தூங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே வேலை அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருப்பாங்க. நேரம் தவிர்த்து உண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சரி, இந்த மிருக சீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன தெய்வம் இவங்களோட யோக தெய்வம், இவங்களுக்கு உண்டான நெய்வேத்திய பொருள் என்ன? அதாவது இவங்க வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு நீங்க நெய்வேத்தியம் என்ன வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இவங்களுக்கான யோக தெய்வம் ஒசூர்ல இருக்க சந்திர சூடேஸ்வரர். இந்த சந்திர சூடேஸ்வரர் சுவாமிய நீங்க போய் தரிசனம் பண்றது உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன்களை, முன்னேற்றங்களை நீங்க அடைய உதவும். அதே சமயம் இந்த நெய்வேத்தியமான இந்த சாம்பார் சாதம், இந்த சாம்பார் சாதத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு, அதாவது குறைந்தது வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த சாம்பார் சாதத்தை நீங்க இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து நீங்களும் சாப்பிட்டு மத்தவங்களுக்கும் கொடுக்கும்போது உங்களோட பாவ கர்மாவானது குறைந்து நல்ல புண்ணிய கர்மாவானது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த நெய்வேத்தியத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி இருக்கு. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு நெய்வேத்தியம் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இவங்களுக்கு அதாவது மிருக சீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு இறைவனுக்கு நீங்க படைக்கலாம். உங்களோட நேரங்கள் காலம் எப்போ உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க அப்படிங்கும்போது, பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தூரத்துல இருக்கவங்களாலும் சரி, ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஹொசூர்ல இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வர சுவாமியை நீங்க தரிசனம் செஞ்சு, அந்த சுவாமியோட திருவுருவத்தையும் உங்க மனசுல வச்சு யோகம் அதாவது யோக தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதமான செல்வத்தையும் அருளையும் தரக்கூடியது. இந்த யோக தெய்வத்தை நம்ம சிந்தனையில வச்சு தியானம் செய்யணும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது நம்ம தியானம் செய்யும்போது உங்களுக்கு உண்டான அந்த ஆற்றல், அறிவு, திறமை இதெல்லாம் அதிகரிக்கும். உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு எல்லாமே சேரும். இந்த தியானம் அப்படிங்கிற சொல்லக்கூடியத நீங்க எப்பவுமே கடைபிடிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. முயற்சி செஞ்சு பாருங்க. சிவாய நம. நன்றி. வணக்கம்.